இரண்டு பயங்கரவாதிகளின் போலீஸ் காவல் இன்றோடு முடிகிறது. 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகள் 2 பேரும் கடந்த 1ஆம் தேதி ஆந்திராவில் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்கள். ஆந்திராவில் கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பயங்கரவாதிகளின் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் இந்த பயங்கரவாதிகளில் ஒருவரான முகமது அலியை ஆந்திராவில் இவர் துப்பாக்கிகள் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது அந்த துப்பாக்கிகளை பறிமுதல் செய்வதற்காக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் அவரை ஆந்திரா அழைத்து சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளில் 30 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதிகள் அபுபக்கர் மற்றும் அவரது கூட்டாளி முகமது அலி ஆகியோர் கடந்த 1ஆம் தேதி தமிழக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டனர். இது மட்டுமின்றி வெடிபொருட்கள் வைத்திருந்ததற்கு உடந்தையாக இருந்த அபுபக்கர் சித்திக்கின் மனைவியை ஆந்திர போலீசார் கைது செய்து அவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நீதிமன்ற அனுமதி பெற்று அபுபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி இருவரையும் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கின்றனர். விசாரணையானது இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் இந்த நாகூரை சேர்ந்த ஐடிஐ படித்த அபுபக்கர் சித்திக் தமிழகத்தில் நடந்த பல்வேறு பயங்கரவாத செயல்களுக்கு மூளையாக செயல்பட்டது, அதே போல நிதியுதவி செய்தது, அவர்கள் தங்க இடம் ஏற்பாடு செய்தது என முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி சட்டவிரோதமாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் சென்று சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் தயாரிக்கவும் பயிற்சி பெற்றிருப்பதாகவும் இந்த 6 நாட்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமின்றி அபுபக்கர் சித்திகை சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததால் அவரது உறவினரே ஒரு முறை போலீசில் பிடித்து கொடுக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் இதை தெரிந்து அவர் போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு தப்பித்து உள்ளார். வேலூரை சேர்ந்த பாஜக மருத்துவ அணி மாநில செயலாளர் டாக்டர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கு உள்பட பல்வேறு கொலை வழக்குகளுக்கு மூளையாக செயல்பட்டது இவர்தான் என இந்த 6 நாட்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி இந்த அரவிந்த் ரெட்டியை கொலை செய்த கொலையாளிகளுக்கு ஆந்திர மாநிலம் புத்தூரில் வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்ததே இவர்தான் எனவும் தற்போது இந்த 6 நாட்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அபுபக்கர் சித்திக் வெடிபொருட்களை தயார் செய்து பணம் மற்றும் அசைன்மெண்ட் விவரங்களை கொடுத்தவுடன் மற்றவர்கள் அதை போய் கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு வருவார்களாம். இது மட்டுமின்றி கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இளையான்குடியிலிருந்து 2 முறை 50 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட வெடிபொருட்களை வாங்கி சென்று மும்பையில் குண்டு வைத்துள்ளதாகவும் தற்போது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 5 நாட்கள் விசாரணை முடிந்து 6வது நாள் விசாரணையானது நடைபெறுகிறது. இந்த நிலையில் அபுபக்கர் சித்திக்கின் கூட்டாளியான முகமது அலி ஆந்திராவில் துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதாவது கொரோனா காலகட்டத்தின் போது அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் போல ஹரியானாவுக்கு சென்று அங்கிருந்து துப்பாக்கிகளை வாங்கி வந்துள்ளனர். அதை ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அதை தூக்கி ஒரு இடத்தில் ஒளிய வைத்திருக்கின்றனர். அதை எடுப்பதற்காக தற்போது முகமது அலியை ஏடிஎஸ் போலீசார் தற்போது ஆந்திராவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணிக்கு அவரை துப்பாக்கிகளை பறிமுதல் செய்து இங்கு அழைத்து வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதையடுத்து இருவரையும் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி மதுரை திருமங்கலம் ஆலம்பட்டி பைப் வெடிகுண்டு வழக்கிலும் அபுபக்கர் சித்திகை காவலில் எடுக்க ஏடிஎஸ் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.